ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அபய ஆஞ்சநேயர் கோவில் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிரத்யோக ஹாரத்தி கூட உண்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமாவுலா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். திருமலையில் இருக்கக்கூடிய சிலா தோரணத்துக்கு பக்கத்தில் தான் இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்குது. அபயகஸ்த முத்திரையில் இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறதுனாலேயே இவரை அபயகஸ்த ஆஞ்சநேயர்னு சொல்லி அழைக்கிறாங்க. சிலா தோரணத்துக்கு பஸ்ஸில் போகும்பொழுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இடத்துல தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஸ்ரீவாரி பாதாளு போகக்கூடிய ரோட்டில் நம்ம போகணும். கோவில் வரைக்குமே இந்த ரோடு கொஞ்சம் ஏத்தமாக ஸ்ட்ரீப்பாக தான் போகும். இந்த ரோட்டில் அடுத்த 50வது மீட்டரில் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஸ்ரீவாரி பாதம் போகலாம். ரைட்டில் இருக்க ரோடு தான் தர்மகிரி ரோடுன்னு சொல்லி அழைப்பாங்க. வேத பாடசாலை கூட இங்கே தான் இருக்கும். இங்கே ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க. அபய ஆஞ்சநேய வாரி டெம்பிள்னு சொல்லி போர்டும் இருக்கும். தர்மகிரின்னு போட்டிருப்பாங்க. அதை விட முக்கியம், இங்கே விலங்குகள் நிறையா இருக்கும். பீவேர் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. முக்கியமாக நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே அனிமல்ஸ் அடிக்கடி வந்து போகும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சிறுத்தை நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ரோட்டில் மேக்சிமம் ஏதாவது ஒரு காரோ டூ வீலரோ தான் போகும். நம்மளை மாதிரி நடந்து போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒருவேளை எந்த வாகனத்திலும் இல்லாமல் என்ன போலவே நடந்து போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு 4-5 பேரை சேர்ந்து குரூப் ஆஃப் பீப்புளாக போங்க. கையில் ஏதாவது ஒரு குச்சி மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்களோட சேஃப்டிக்கு நல்லது. நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போனோம். என்ன கோவில் வரைக்குமே இந்த ரோடு இருக்கும். பயம்லாம் ரொம்ப இல்லை. பட் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக போகிறது நல்லது தானே. இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நான் போகும்பொழுது 90s நான் 10th படிக்கும்போது எனக்கு டீச்சராக இருந்த திரு சிங்காரவேலன் சார் அவர்களும் என் கூட வந்திருந்தார். என்னப்பா இது சிறுத்தை நடமாற ஏரியாவுக்குலாம் என்னை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி கொஞ்சம் காமெடியாக பேசிகிட்டே வந்தார். ஆனால் இதற்கு அப்புறம் தான் நாங்கள் உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை அனுபவித்தோம். இங்கேருந்து ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ட்ரக் பண்ணி, அதாவது காட்டு பாதையில் இறங்கி நடந்து போனோம். ஃபியூச்சரில் அது பற்றிய வீடியோவும் நம்ம சேனலில் வர இருக்குது. கடந்த 22 ஆண்டுகளுக்கு மேலே ஸ்ரீவாரி சேவை செய்துட்டு இருக்க நான் இந்த திருமலையில் பல்வேறு விதமான முக்கியமான இடங்களை பல்வேறு நண்பர்கள் மூலமாக தெரிஞ்சிட்டு வரேன். அதன்படி இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவில் பற்றி எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனல் சகோதரி சுபா மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதோ ஒரு 15 மினிட்ஸ் வாக்கில் நாங்கள் அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டோம். எங்களோட நல்ல நேரம் வியாழக்கிழமை போயிருந்தோம். குருக்கள் இருந்தார். பொதுவாக செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும்தான் குருக்கள் இங்கே இருக்கிறது வழக்கம். நீங்கள் குருக்களை சந்திக்கணும், கோவில் திறந்துருக்க நேரம் போகணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை போங்க. பட் எங்களோட நல்ல நேரம் நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு வேலையாக குருக்கள் அங்கே வந்ததாக சொன்னார். எங்களுக்கும் அது நல்லதாக போச்சு. ஓன் வெஹிக்கிள்லையும் கால் டாக்ஸி மூலமாகவும் இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வர்றதை பார்க்க முடியுது. இங்கே நடைபெறக்கூடிய திருப்பணிகளுக்கு முக்கியமாக திருமஞ்சனத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே திருமலையில் லோக்கல் பீப்புளாக வசிக்கக்கூடிய பாலாஜி நகர் மக்கள் தான் வாங்கிட்டு வந்து தர்றதா இந்த குருக்கள் சொன்னாங்க. நமக்கு வந்திருக்கிற எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய இடர்களாக இருந்தாலும் இந்த அபயகஸ்த ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து 108 பிரதட்சணம் பண்ணோம்னாலே போதும், கண்டிப்பாக அது நம்மளை விட்டு விலகிடும் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய குருக்களே சொன்னார். இப்போ அழகாக இங்கே குழுமி இருந்த தெலுங்கு பீப்புள் கிட்ட பிரசங்கம் பண்ணார். அடுத்ததாக தீபஹாரத்தி காட்டினார். தீபஹாரத்தி பார்த்துட்டு இந்த கோவில் பற்றிய முக்கியமான விஷயங்களை தமிழில் அவர் சொன்னதை நம்ம கேட்கலாம். இந்த கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ஒட்டகம் வாகனமாக அமைஞ்சிருக்குது. எம்காம் கிராஜுவேட்டான திரு சீனிவாச கமலநாதன் தான் குருக்களாக இருக்காரு. ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவர் அவங்க அப்பா தவறிட்ட காரணத்தினாலையும் பிராமணனா பிறந்த காரணத்தினாலையும் கோவில் கைங்கரியம் பண்ண வந்துட்டதா சொன்னார். 4 ஸ்தம்பம் கோவில் சொல்லுவாங்க. இந்த 4 ஸ்தம்பம் இருக்கு இல்லையா, இந்த கம்பம் வெளியில இருக்கு பாருங்க. உள்ளதான் இருக்கு. இந்த 4 ஸ்தம்பம் மட்டும் தான் இருந்தது. ஓகே ஓகே. சிலாமூர்த்தியா இருப்பார் ஆஞ்சநேய பெருமாள். ஓகே. அவர் வந்து என்னடானா இங்க திரேதாயுகத்துல சீதா தேவி, லக்ஷ்மணர், சீதா சமேதா, ஸ்ரீராம சகிதா
லக்ஷ்மண சகித பரத சத்ருக்னாதி சபரிவார சமேத ஜாம்பவந்தாதி வானரசேனை எல்லாருமே நடந்த பிரதேசமாக சொல்லுவாங்க. இங்கே நடந்து அதனால தான் இதுக்கு பேர் தர்மகிரின்னு நம்ம கூப்பிடுவோம். ராமரை என்ன சொல்லுவோம், ராமரை தமிழ் கரெக்டாக தெரியாது, ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது பேர் தர்மகிரின்னு சொல்லுவோம். இந்த பர்வதத்து மேலே அவர் நடந்தது கொஞ்சம் பகுதியில் நாம் இருக்கோம். அவரோட ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்வயம்பூவாக இருக்கார். ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் அவங்க நடந்திருந்தா அங்கெல்லாம் ஸ்வயம்பூ தான். ஆஞ்சநேய பெருமாளுக்கு வந்து நல்ல வரம் என்னடான்னா, யாரெல்லாம் இந்த உடம்பு தாங்க முடியாத, சரீரம் தாங்க முடியாத துக்கத்தில் இருப்பாங்களோ, இது துக்கம்னு நினைப்பாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஸ்ரீராம கோவிந்தான்னு சொன்னால், ஏதோ ஒரு நாம ஜபம் பண்ணால் அவங்களுக்கெல்லாம் ஆஞ்சநேய பெருமாள் புத்தி பிரச்சோதனம் கொடுத்து, நல்லதாக புத்தி கொடுத்து, அந்த கவலை என்னன்னு அதை தீக்கிற வழி கொடுப்பார். அவ்வளோ ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேய பெருமாள்னா. அதே மாதிரி தான் கல்கியில் நமக்கு கலியுகத்தில் வெங்கடாச்சலபதி நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க, அப்பா அம்மா கொடுப்பாங்க இல்லையா. அதை அதனால நமக்கு கெடுதல் வரும்னா சின்ன அடி விழுந்தா அதுவும் காப்பாற்றுறதும் பெருமாள் தான். அது மாதிரி செலத்தை கொடுக்கலன்னா அதனால ரொம்ப ஆபத்தாக இருக்கும். அதனால தான் நமக்கு பெருமாள் செலத்தை கொடுக்கலன்னு புரிஞ்சுக்கணும். தவிர அவர் ஏதோ கொடுக்கல இது வேணும் எனக்குன்னெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அது மாதிரி இந்த இடம் பேர் வந்து தர்மகிரி. 4 ஸ்தம்பம் கோவில். 4 ஸ்தம்பம் கோவில், 4 தூண் ஸ்தம்பம். சரி சரி சரி. இங்கே என்னடா முன்னாடி வந்து இந்த ஸ்தம்பம் மட்டும் தான் வந்து சிலாமூர்த்தியா பெருமாள் இருந்தார். ஆஞ்சநேய பெருமாள் தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த இது வந்து சம்பங்கி மரம். இது நாம ரூபத்தில் அப்படியே இருக்கு. சரி, ஆமா, நாம மாதிரியே இருக்கு. மேலே ஒன்றும் கப்படம் இல்லை. சரி 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 சரி. 4 ஸ்தம்பம் மட்டும் இருக்கு. இருக்கிறப்ப என்னடான்னா தண்ணியோட அபிஷேகம், பூவோட அர்ச்சனை. அந்த பக்கம் பலாமரம் இருக்கு பாருங்க. இது பலாமரம். இது வந்து பலாமரம். இந்த பலாமரத்தினால நைவேத்தியம். ரைட். இந்த பலா தான் நைவேத்தியமா அது மேல விழுறது. அது மாதிரி சூப்பர். காட்டுல அரண்யம்னா காடு. அபய ஹஸ்தத்தோட இருப்பார். அதனால தான் அபயாஞ்சநேய சுவாமி. அபயாஞ்சநேய அந்த ஹஸ்த முத்திரையோட இருப்பார். அபய ஹஸ்த முத்திரை. அபயாஞ்சநேய சுவாமி தான். சரி சரி. அபயம் கொடுப்பார். என்ன வேணும் அது கொடுத்துருவார். ஆனா தர்மமா இருக்கணும். நம்ம கோவிலே இல்லை, எங்க போனாலும் நாம பெருமாள் கேட்கறது பகவான் ஒண்ணுதான், தர்மார்த்த காமிய மோட்சம். தர்மத்தோட இருக்கிற காமம் கோரிக்கைகளை தான் கேட்கணும். அதுதான் பெருமாள் கொடுப்பாரு. அப்படியே சுவாமி இது கண்டிப்பா கேட்கணும். என்ன கேட்கணும்னா, எனக்கு அந்யதா சரணம் நாஸ்தி ஸ்வமேவ சரணம் மமா, வேற இல்லை சுவாமி, நீதான் எல்லா வழியுமே. என்ன கொடுக்கணும்னா, எனக்கு உயிர் கொடுத்துட்ட, இந்த உயிரை எடுக்கிறதும் நீ தான். அப்ப எடுக்கிறப்ப சுவாமி நடுவில் ஜீவனம் இருக்கு இல்லையா, எனக்கு உயிர் எடுக்கிறப்ப அப்படியே உட்காந்தா அனாயாசேன மரணத்தை எப்படி கொடுக்கணும், ஆயாசப்படாமல் ஒரு மரணம் கொடுத்துவாமின்னு வேண்டிக்கணும் முதல்ல பெருமாள். அதே தவிர எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், இது வேணும்னு இல்லை. அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம். இந்த ஜீவனமும் நான் பண்ணணும் இல்லையா, அப்போ பணம் வேணும் இல்லையா, லக்ஷ்மி தேவி வேணும் இல்லையா, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடு சுவாமின்னு வேண்டிக்கணும். இது மாதிரி பெருமாள் எல்லாருக்குமே கொடுக்கறது. இங்கே வந்து 108 பிரதட்சணை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 1/2 kg பூவோ இல்லைன்னா ஒரு கட்டு வெத்தலையோ கொண்டு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 120 வெத்தலை எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு பிரதட்சணமாக ஸ்ரீராம கோவிந்தான்னு பண்ணிட்டே இருந்தால் 108 ஆகிடும். கணக்கு வைக்காமல் ஒரு வெத்தலை வச்சுட்டு அதை வச்சு அப்படியே அசோகம் பூஜை பண்ணியிருக்கோம். நமக்கு தர்மமாக இருக்கிற கோவிலில் பிரதட்சணம். இந்த கோவில் அப்படியே பிரதட்சணம் பண்ணுமா? இந்த சந்நிதி மட்டும் பிரதட்சணம். சரி சரி சரி. ஆமாம், மூலவராக தான் அவரை பிரதட்சணம் 108 பிரதட்சணம் பண்ணணும். 108 பிரதட்சணம் சரீர தர்மத்தோட இருக்கும். சரீரம் ஒத்துழைப்பு கொடுத்தால், இல்லைன்னா என்ன ஜபம் பண்ணா போதும். உட்காந்து ஜபம் பண்ணணும். பெருமாளுக்கு எப்பவும் நமஸ்காரம் பண்றது இப்படி ஏதோ இல்லை. 2 கையும் வணங்கிட்டு நமஸ்காரம். நம்மளோட அகத்தை கொடுத்துருவோம். என் அகத்தை கொடுத்துறேன் சுவாமி, இது எடுத்துரு. எனக்கு என்ன வேணும்னா முக்தி வேணும். அது எதோட வேணும்னா பக்தியோட வேணும். பக்தி இருந்தால் முக்தி கிடைக்கும். அது மாதிரி எனக்கு முக்தி கொடு சுவாமின்னு வேண்டிட்டா நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே பெருமாள் கொடுப்பார். என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு நாம திருப்தியா இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிடாத நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அபயஹஸ்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இங்கே இருந்து ட்ரக் பண்ணி நாங்கள் ஜபாலி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனோம். ஃபியூச்சரில் அந்த வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.